உடலுக்குண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு பிறப்பும் இறப்பும் உடலுக்குண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு இன்பமும் துன்பமும் மனதுக்குண்டு பற்றும் பாசமும் உனக்குள் உண்டு மனமே மனமே துவளாதே நீ துவண்டு வீணாய் போகாதே துன்பத்தை கண்டு மிரளாதே நீ மிரண்டு வீணாய் மாளாதே. ஆசையே பிறப்புக்கு காரணமாமதில் நல்வினை தீவினை இணைவதுண்டு ஆசையே பிறப்புக்கு காரணமாமதில் நல்வினை தீவினை இணைவதும். கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழி தருவார். இப்போ உங்களுக்கு கொடுத்த பூஜையும் இப்போ குருநாதன் இந்த மொழிஞ்சது தான். இந்த பாடத்தின் மூலயமா கீழே இருக்கிற ஒரு பொருள் ஆவியாகி மேகமாகி மேல்நிலைக்கு போகுது. எங்கே போகுது? கைலாயம் மேலே தான் இருக்குது. அங்கே போய் என்ன ஆகுன்னா சொன்னேன் இல்லையா, இப்போது சிவனுக்கு கங்கையும் இருக்குது பிறையும் இருக்குது. இது ஏன் அங்கே வச்சாங்கன்னா இது உள்ளுக்குள்ளே இருக்குது. இது மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இது மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா சூரியக்கலை வேலை செய்யாது. சூரியக்கலை வேலை செய்யாமல் போனால் என்ன ஆகுனா சந்திர நாடி மட்டும்தான் வேலை செய்யும். அதை குறிக்கிறதுக்காக தான் சிவனுக்கு மேலே வளர்பிறையும் போட்டிருப்பாங்க, இந்த குடுமையும் வச்சுருப்பாங்க. எதுக்கு? உள்ள கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம். எப்போ நெஞ்சம்னா ஏதோ ஒரு யோசனை வந்து தானே இருக்கும். யோசனை இல்லாத இடத்துல தான் இந்த லிங்கமே உருவாகும். புரியுதா சாமி? சொல்லு செயல் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து. நம்ம சிந்தை எப்போ தெரியுமா? தெளிஞ்சால் என்ன ஆகுன்னா உள்ளகிற பொருளை காட்டும். அப்போ எப்போ தெரியும்? வாக்கும் மனமும் இல்லாத மனோலயம். இது ரெண்டுமே வாக்கும் இல்லை மனசும் இல்லை. இந்த ரெண்டு பொருளும் இல்லாத ஒரு இடத்துல என் மனசு எங்கேயோ போய் லயமாகுது. லயம்னா என்ன அர்த்தம்னா தான் யாருன்றதை உணராமல் அது அதுவாக இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம பேசும்போது மனசாட்சி இருக்குதான்னு சொல்லுவாங்க. அது என்ன மனசாட்சி? மனசாட்சின்னு என்ன சாமி சொல்லுங்கள். நான் இன்னொருத்தனுக்கு ஜாமீன் போட்டால் அதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். மனசை சாட்சியாக வைக்கிறது. அப்போ செய்கிறது யார்? மனசு தானே செய்யுது. நானா செய்கிறேன்? என் மனசு சொன்னதுக்கப்புறம் தான் செய்கிறேன். அப்போ அதுக்கு சாட்சியாக யார் இருக்குது? அப்போ மனசாட்சினா யார்? ஆன்மாகுது. புரியுதுங்களா? மனசுனா நம்ம நினச்சிக்கிறோம் மனசாட்சினா மனசு தான் பார்க்குதுன்னு நினச்சிக்கிறோம். செய்கிறதே மனசு தான். செய்யாத தப்பெல்லாம் செய்யக்கூடியதே மனசு தான். அதுக்கு சாட்சியாக இருக்கிறது ஆன்மா. அதனால தான் இவன் செஞ்ச தப்பை அவன் அனுபவிக்கிறான், புள்ள செஞ்சதை அப்போ அனுபவிக்கிறான். இப்போ நம்ம மனசு செஞ்ச தப்பை தான் அனுபவிக்கிறான். இன்னொரு பிறவை கொடுத்து இறைவன் அனுப்பி விடுறான். அப்போ சாட்சி யாராக இருக்குது? ஆன்மா இருந்து அவன் அனுபவிக்கிறது. ஏன் வேடிக்கை பார்த்துருந்தால அதுக்கு நீ தான் உதப்படணும். புள்ள தட்டி கேட்கணும் இல்லையா? புள்ள தப்பு செஞ்சால் அப்போ தட்டி கேட்டு புள்ளையை திருத்தி வைக்கணும். திருத்தக்கூடிய இடையில அப்போ இல்லை. ஏன்? அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாமல் நான் இருக்கிறேன். புரியுதா சாமி? அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு? அவனை சரி போனால் இவனெல்லாம் சரியாயிடுமாப்பா. 1 அடங்க 5 அடங்கும். எப்போ மனசை நீ அடக்கிடு 5 புலன்களும் அடங்கிடும். அது முடியலையா? ஒன்று புலன்களாச்சும் அடக்கு. புலன்கள் அடங்கிச்சுன்னா மனசு அடங்கிடும். புலன்களை எப்படி சாமி அடக்கிறது? அதனால தான் அகப்பேசத்தை சொன்னார், சைவம் 6 அடி தன்னை அறிந்தவருக்கு. எப்போ சைவன்றீங்களா? என்ன நினச்சிருக்கிறீங்க? யார் சைவத்தை இருக்கிறான்னா தன்னை யார் அறிஞ்சாங்களோ அவங்க தான்ப்பா சைவம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறீங்க? நான்வெஜ் சாப்பிட்லன்னா எனக்கும் நானும் சைவம் தான் பார்க்குறோம். அங்கே அவர் சொல்லலை, அதை சொல்லவே இல்லை. புலன்கள் வழியாக
போக விடாமல் என் காது ஊர் விஷயத்தெல்லாம் கேட்குது, அதை அப்படியே தாப்பால் போடு, எந்த விஷயமும் எனக்கு வேணாப்பா, வெளியே இருந்து அதிகமாக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணணும். கண்டதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பிள்ளைங்க நான் ஆஃப் பண்ணினே வந்தேன்னா அவனை யார் ஆஃப் பண்ணுவான், அந்த வேலையை செய்வான். தன்னை யார் உணரணும்னு நினைக்கிறானோ அவங்க தான் புலங்கள் வழியாக போகிறதா தடுப்பான். அதானே சாமி? ஊர் விஷயத்தை நான் கேட்க மாட்டேன். இந்த பொம்மை வச்சுருப்பாங்க, காதை மூடின மாதிரி ஒரு பொம்மை, கண்ணை மூடின மாதிரி ஒரு பொம்மை, வாயை மூடின மாதிரி ஒரு பொம்மை. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் தெரிஞ்ச இது என்னம்மா? பேசுறது உள்ளுக்குற மனசு. வாயை மூடினா மனசு நிற்குமா? எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். காதை மூடினா நிற்குமா? எண்ணம் பேசிக்கிட்டே இருக்குது. அது அப்போ நிறுத்த வேண்டியது எது? மனசை தான் நீ நிறுத்தணும். மனசு நின்னா இதை மூட வேண்டிய வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அங்கே அகப்பயிற்சி என்ன சொல்கிறாரா? சைவம் யாருக்கடி? எப்போ புலன்களை போகிற வழியில் போக விடாம நீ நிறுத்தினா நீ தாண்டா சைவத்தில் நிற்கிற. மற்றவங்க யாரும் சைவம் கிடையாது, அசைவம் தான். இப்போ நாமெல்லாம் யார்? சைவமா அசைவமா சாமி? அசைவம். ஏன்? புலன்களை போகிற வழியில் போக விட்டுக்கிறோம், ஊர் பேச தான் கேட்டுக்கிறோம், ஊர் விஷயத்தை தான் பேசுகிறோம். அப்போ நம்ம சைவத்திலே சேர்க்கலை. அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்? சைவமாக முயற்சி பண்ணணும். அப்போ யார் கதையை நமக்கு வேண்டாம், என் கதையே பெருங்கதையாகுதுங்க. அதை முதல்ல திருத்தி எழுதணும். அப்போது நான் அப்படி நின்னாதான் இவனுக்கு பேர் தான் என்னது? தன்னை அறிந்த நிலை. இந்த அம்மா அப்படி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, அது பின்னால் வரும். இந்தாங்கம்மா, நீங்களே கேளுங்க. ஐயா, நாம் தியானம் செய்யும்போது எண்ணங்கள் ஏன் வருகின்றன? எண்ணங்கள் ஏன் வருது? நாம் தியானம் செய்யும்போது வெளியே போகிறதா எண்ணங்கள், இல்லை கனவுல வெளியே போகுதா? கனவு இல்லைம்மா, தியானமே நம்ம பண்ணலை. ஐயா சொல்லிக்கிறாரு தியானமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, தியானம் ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம யாருமே இருக்க மாட்டோமே. யாரும் இல்லாத இடத்துல தான் தியானமே பண்ண முடியும். சுய உணர்வோடு தியானம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தியானம் போகிறதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டுக்கிறோம். அப்போ இது தியானம் இல்லை. வாசி என்ன பேச கண்டார் அப்படின்னா ஐயா சொல்லுவார், வாசி யாராலும் பண்ண முடியாது, நேரடியாக வாசி பண்ணவே முடியாது. ஆனால் வாசி பண்ணக்கூடிய இடத்துக்கு பண்ணுறக்கூடிய பாடம் தான் நம்ம இப்போ பண்ணக்கூடிய பாடம். அப்போ நம்ம பேசாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? மௌனம் பண்ணணும். மௌனம் எப்படி வரும்? மனசு தியானத்தில் உட்காரோம், தியானம் இல்லை, அது சும்மா உட்காரோம், பாடம் பண்ணுறோம். பாடம் பண்ணோன்னா அது பழக்க தோஷத்தில் ஏன் இவ்வளோ நாள் ஊரை தான் பார்த்துருந்தது, உலகத்தை தான் பேசியிருந்தது. நம்ம எப்போது உள்ளே பார்த்துக்கிறோமா? தான் யாரும் நோக்கி திரும்பிக்கிறோமானா இல்லை. அப்போ இது வரைக்கும் எப்படி போச்சோ, நமக்கு ஒரு 50 வயசு ஆகிருந்தா 50 வருஷம் நம்ம அப்படி தான் இருந்தோம். அந்த பழக்க தோஷத்தில் அது திரும்ப அங்கே தான் போகும். அப்போ நான் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இதை பற்றி கவலையே படக்கூடாது. அது வேலையை அது பார்க்குது, என் வேலையை நான் செய்யணும். அப்போ செய்ய என்ன ஆகுனா இதுக்கு அது அப்டேட் ஆகும். இதுக்கு அது மாற ஆரம்பிச்சதுன்னா அது ஓடுறதை நிறுத்திடும், நினைக்கிறதை நிறுத்திடும், அது அதுவாக இருக்கும். அதுதான் மாதிரி. ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைங்களும் சீரும் சதமல்ல, செல்வமும் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றான் சதம் கட்சி ஏகம்பனே. பட்டினத்தார் கேட்ட அவர் சொல்லிட்டாரு ஈஸியாக, நாம் சொல்ல முடியுமா? அவர் சொல்லிட்டார் ஊரும் சதமல்ல, உற்றா சதமல்ல, ஊரும் சதமல்ல, உற்றா சதமல்ல, பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, எதுவுமே இல்லைப்பா இந்த உலகத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துருக்குறோம். அப்போ நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடவே முடியாது. அப்படி சொல்லிட்டு போனால் நமக்கு என்ன அர்த்தம்? நம்ம பேர் திருடன்னு அர்த்தம். அதான் ஐயா கைலாசம் போனாராம். கைலாசம் போனோன்னா அங்கே என்ன பண்ணாங்களாம்? ஐயா உட்காந்துருந்தாங்கண்ணா. ஏப்பா நீங்களாம் எதுக்குப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிங்களா? இல்லை யார் மகான்கிட்ட யாராவது வந்தாங்களா? நீங்கள் அதுக்கிட்ட உபயோகம் தான் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, எங்கள் ஊரில் நிம்மதியாக வாழ முடியல, கடன் வாங்கிட்டேன், இங்கே உட்காந்துக்கிறேன், நிம்மதியாக உட்காந்துக்கிறேன். அப்போது அந்த மாதிரி போனால் பிரயோஜனமே கிடையாது. இங்கே இருந்துக்கினே நான் அது வேணாப்பான்னு சொல்லணும். எப்படி? தாமரை இலையில் தண்ணி இருக்கிற மாதிரி, தண்ணிக்குள்ளே தான் தாமரை இருக்குது, ஆனால் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னா சம்மந்தமே இல்லை. புளியம்பழத்தை கூட தான் ஓடுக்குது, காயாக இருக்கும்போது ரெண்டும் ஒட்டி இருக்குது. ஆனால் பழுத்தா நீ வேற நான் வேற ஆழுது. அப்போ அந்த நிலை வர வரைக்கும் இந்த இடத்துல இருக்கணும். அந்த நிலையை நானாக உணரணும். ஐயா சொன்னாரனே வந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அதில் நிற்க முடியாது. ஐயா சொன்னோன்னு நமக்கு ஒரு அறிவு வருது,
சாவு வீட்டுக்கு போனவுடனே என்னடா வாழ்க்கை இது, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, இவர் எவ்வளோ ஆட்டம் ஆடினா தெரியுமா, இவர் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாரு தெரியுமா, அதையெல்லாம் போட்டுட்டு பாருங்கள் வீட்டுக்கு வெளியே போட்டாங்க. இது ஒரு வாழ்க்கைடா, இனிமேல் நான் இந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் வரும். அது எது வரைக்கும் வரும்? தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வரும். குளிச்சு முடிச்ச உடனே அந்த நினைவு அப்படியே போயிடும். திருப்பி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி ஆகிடுவேன். ஏன்? அது ஒரு ஒரு பணத்தை பார்த்த உடனே வந்த ஞானம். அந்த பணத்தை விட நான் தூரம் வந்தவொடனே அந்த ஞானம் அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி ஞானம் நமக்கு வந்தால் இங்கே நிற்க மாட்டோம். இந்த ஞானம் எப்படி வரணும்? எனக்குள்ளே நானே தோண்டி கேள்வி மேலே கேள்வி கேட்கணும். அப்படி வரணும். அதுதான் ஞானம். சுயமாக வரணும் ஞானம். கேள்வி ஞானத்தால் வரக்கூட வர வந்தால் அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, சித்தர் பாடல் படி சொல்லுவாங்க. ஐயா நம்ம பாட்டு படி தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு யாருன்னா விளக்க உரை எழுதுனாங்கன்னா அதை படிக்காத. ஏன் அப்படி படிக்காத அப்படின்னாருன்னா, அதுக்கு விளக்க எழுதினவருக்கு அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எழுதியிருப்பார். அதனால் உனக்கு பயன் தருமுன்னா அது அவரோட அறிவாயிடும். உன் அறிவை கொண்டு நீ பேசணும். அப்போ பாடம் பண்ணு, சித்தர் பாட்டை படி. உனக்கு எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ தூரம் பேசு போதும். உன் நிலை உயர அதிலிருந்து 1000 விஷயங்கள் உனக்கு புரிய வரும். நீ ஊர் சொன்னதை கேட்டனா இன்றைக்கி ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு அதே விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். நீ மாற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பேர் ஞானமே இல்லை. ஐயா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரோ சமாதி ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அதை தான் பேசினார். ஏன்? அது அவர் பேசுகிற ஞானம், அவர் சுயமாக உணர்ந்து பேசின வித்தை. அதனால் என்னாச்சு, அவர் ஒரு முடிவு பண்ணார்னா அதுலேருந்து மாறினதே இல்லை. ஏன்? அது சுயமாக வந்தது. நாம் கூட எப்படி இருக்கணும்? சுயமாக எனக்குள்ளே நான் தோண்டி எடுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நீ ஏழடா நீ தாரு. இப்போ பணக்காரன் யார்? இருக்குன்ற மாதிரி அவன் தான் பணக்காரனா? இல்லைன்னு சொல்கிறவன் பிச்சைக்காரன் அப்படின்றாரு. ஏன்? அவன் எதுவுமே இல்லாத போயிடும். நமக்குள்ளே இது என்னென்னா வெளியே ஒன்று இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னார். எங்கள் அப்பா கூட்டு போய் எப்பா இதான்ப்பா கடவுள் சொன்னார். நான் அதை அப்படியே நம்பினேன். ஆமாம் அவர் தான் கடவுள்னாரு. அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் அறிவு வந்தது. ஏப்பா கடவுள்னா என்கிட்ட பேசணும், பேசலை. சரி நான் பேசுறதே கேட்கணும். அவர் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்போ யார் தான் கடவுள் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அப்போ ஏதோ வழி இருக்குதாப்பா அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த யோசனை வந்தவொடனே அதுக்கு ஏதோ வழி இருக்கான்னு கேட்குறேன். கேட்டவுடனே என்ன பண்ணுது? அங்கே இருக்கார கடவுள் ஆமாம் உண்மை, இங்கே இருக்கார கடவுள் ஆமாம் உண்மை. அப்போ அங்கே இருக்கிறது உண்மை, இங்கே இருக்கிறது உண்மைனா எனக்குள்ளே இருக்கிறது உண்மையா? அப்போ எனக்குள்ளே இருக்கார் இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கோம்? கோயிலில் பார்த்தோம், குளத்தில் பார்த்தோம், எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? அங்கே இருந்தது உண்மை, இப்போ உள்ளுக்குள்ளே ஐயா சொன்னார் அதுவும் உண்மை. அப்போது இல்லை என்று சொல்கிற ஏழைகள் இல்லை என்று சொன்ன ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ? இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே. எப்போ யார்ப்பா பிறக்காமல் இருப்பா அப்படின்னா யார் சாமி பிறக்காமல் இருப்பா? சொல்லுங்க. யாருக்கு பிறவி இல்லை? கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா. ஒன்றுலேருந்து தான் ஒன்று வருது. ஆனால் ஒன்று வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒன்று சேருமானா ஒன்று சேராது. மோர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெய் வந்ததுக்கப்புறம் திரும்ப மோரில் போகணும்னா மோரில் போகாது. அந்த மாதிரி இந்த உலகத்துலேருந்து நாம் வந்தோம், நமக்கு ஒரு பக்கம் வந்ததுன்னா இந்த உலகம் நம்மளை ஒட்டாது. அப்படி ஒரு நிலை நமக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்துலேருந்து துன்பமே நமக்கு வராது. அப்போ துன்பம் எப்போ? இப்போ நம்ம சொல்கிறோம் எப்போ இந்த இவங்க கஷ்டம் கொடுக்குறான் அவன் கஷ்டம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தோடு நம்ம ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம். அப்போ இந்த உலகத்துலேருந்து நம்ம பிரிஞ்சு தனியாக வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற துன்பமும் நம்மளை விட்டு போயிடும். அதுதான் இங்கே சொல்ல வராரு. அப்படி ஒரு நிலை வந்தால் நாமளும் இறைவனும் ஒன்றாயிடுவோம், ரெண்டு பொருளாகிறோம் அப்படின்னு. சாமி பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமியாக இருக்குது, நானும் இருக்கிறேன். பாடம் பண்ணதுக்கப்புறம் நானும் இல்லை அவனும் இல்லை, அப்படியே சாமி நடக்கிறோம். எங்கே இருந்தேன்னு தெரியல. அப்போ நான் என்ன மறந்துட்டேன்னா இறைவனையும் மறந்துடுவேன். அப்போ ரெண்டு பொருளும் இல்லை, எங்கே ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. தன்னை மறந்து தளத்து நிலை மறந்து கண்மம் மறந்து கதி மறந்து எதெல்லாம் மறக்கணும்னு சொல்கிறாரு. எப்பா நீ முதல்ல உன்னை மறந்துடுப்பா. உன்னை மறந்தால் என்ன ஆகும்? நீ எங்கே இருக்கிறன்ற இடமும் மறந்துடும், இந்த உலகத்தையும் மறந்துடுவேன். அந்த ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும்? கண்மம். நம்ம பிறவிக்கு ஆதாரம் எதுன்னா கண்மம். நாம் எந்த காலத்தில் எதோ செஞ்சு பாருங்க, அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். எப்போ அழியும்? இந்த நிலை வந்ததுன்னா அது தானாக அழிய ஆரம்பிச்சிடும். தன்னை மறந்து தளத்து நிலை மறந்து கண்மம் மறந்து கதி மறந்து இப்படி ஒரு நிலையாக மறந்தால் நம்ம வினைன்றதை நீங்கி சுத்த பிறவி ஆனால் இப்படி ஒரு நிலையை நம்ம எட்டுவோம்.
பாடல் சொல்ல சொல்லலாம். எல்லோரும் தெரிஞ்சுட்டுமே, நம்ம மட்டும் தெரிஞ்சுனா என்ன? வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருக்கு எட்டாத புட்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூசையென்று குருநாதன் மொழிந்தது. அவர் பூஜை பண்ணிக்கிறாராம். இப்போ அங்கே பார்த்தது தான், டிவியில் பார்த்தீங்களா? அதுதான் அவர் சொன்னார். டிவியில் பார்த்தா அந்த காலத்தில் டிவியில் எப்படி பார்த்துருப்பாருன்னா சொல்லாதீங்க. அவர் உள்ளுக்குள்ளே பார்த்தார். எப்படி பார்த்தாரு? அவர் பண்ண பூஜை என்னம்மா பூஜை? இங்கே கொடுங்க, தப்பு கொடுங்க. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இடி முடிந்து. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம், கருத்தினுள்ளே முட்டாத பூசை ஒன்று குருநாதன் மொழிந்ததுவே. அவர் குரு மொழிந்ததான் அந்த பூஜை. என்ன பூஜைன்னா கட்டாத லிங்கம், கருதாத நெஞ்சம். இதை எப்போன்னா வெட்டாத சக்கரம். வெட்டாத சக்கரம் எங்கே இருக்குது? அப்படி நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்குது. 6 ஆதாரம் உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ இதை நம்ம வெட்டி பார்க்க முடியுமா? வெட்டலாம், ஆனால் பார்க்க முடியாது. வெட்டிடலாம். ஆனால் இந்த உடம்பை 2 கூரை நடுமுதில் போட்டோம்னா 2ஆக பிறந்துடும். ஆனால் இன்னொரு சக்கரம் ஒன்று இருக்குது, 7வது சக்கரம், சகசிராரம்ன்றாங்க. அதை வெட்ட முடியுமா? ஏன்? அது கண்ணுக்கும் தெரியல, இந்த உடம்புக்குள்ளேயும் அது இல்லை, ஆனால் இருக்குது. அப்போது அந்த சக்கரத்துக்கு பேர் என்னன்னா வெட்டாத சக்கரம். வெட்டாத சக்கரம் அது எப்படி போய் அடையணும்? பேசாத மந்திரத்தை கொண்டு அடையணும். இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம், ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிக்கிறோம். இந்த உச்சரிப்பு என்ன பண்ணா ஜபம். அப்போ உச்சரிக்காத மந்திரம் அஜபா. 2 வித்தியாசம்தான். மந்திரம் வாயால் வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் ஜபம் பண்ணுறோன்னு அர்த்தம். வாயில் சொல்லலை, உள்ளுக்குள்ளேயே ஓடுதுன்னா அதுக்கு பேர் அஜபா மந்திரம், ஓர் எழுத்து மந்திரம்னுவாங்க. இந்த சிவாயை நம்ம திருப்பி திருப்பி போட்டு குறைச்சினே வந்தோம்னா உச்சியில் போய் சீ நிற்கும். இதுக்கு பேர் என்னென்னா அஜபா மந்திரம்னுவாங்க. எங்கே போய் நிற்கும்? உச்சியில் போய் நிற்கும். இப்போ வெட்டாத சக்கரத்துக்கு போயிட்டோம், அதுக்கு அடுத்து எங்கே போகிறோம்? பேசாத மந்திரம், அஜபா மந்திரம். அது பேசலை. இந்த மூச்சானது நம்ம பாடம் ஓட்டி 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 போனோம்னா ஒரு நாமமாக கழிஞ்சிடும். நமசிவாய அப்படி தானே சமையாச்சுது. இப்போ நமசிவாயை விட்டுட்டோம். ஏன்? நமசிவாய நானாக இருக்கிறேன், அப்போ நான் என்ன கிடக்கணும், என்ன கிடக்கணும் அப்படி இருக்கேன், சிவாய நம்ம மாறுப்பா அப்படின்றோம். அப்போ சீன்றது முதல்ல இருக்குது. இப்போ இங்கே கீழே இருந்து போனோம்னா ஒன்றா கழிச்சுனே போனால் இறுதியாக இருக்கிறது சி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? அஜபா மந்திரம். அது எங்கே போய் நிற்கும்னா எங்கே நிற்கும்? உச்சியில் போய் நிற்கணும். அந்த இடம் என்ன பண்ணுறாரு? பேசாத மந்திரம். அது மூலிமா தான் அங்கே போய் முடியும். பேசக்கூடிய மந்திரத்தால், ஏன்னா வாயில் வந்துச்சு, அப்போ கழுத்துக்கு மேலே போகாது, அது இதுக்குள்ளேயே நின்று போச்சு. ஆனால் இதுக்கு மேலே தான் எல்லா இடமும் இருக்குது. அப்போ மந்திரத்தால் இந்த உலக வாழ்க்கையில் வாழலாம். அது வேணால் சாத்தியம். சங்கரர் வந்தார், ஆதிசங்கரர். பிச்சாந்தேகிற வீடு விட பிச்சை எடுத்தார். பிச்சை எடுக்கும்போது ஒரு அம்மா வீட்டுக்கு போனார். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க? வந்துக்கிறவன் ஒரு சாது வந்திருக்காருப்பா, அவர் யாரும் தெரியாது, ஆனால் ஒரு சாது வந்திருக்காரு. ஆனால் என்கிட்ட போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ போட்டு ஆகணுமே அப்படின்னு என்ன பண்ண தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஞ்சி போன நெல்லிக்காய் தூக்கி வந்து தட்டில் போடுறாங்க. தட்டில் போட்ட உடனே என்ன பண்ணுறாரு? ஆதிசங்கர் என்ன பண்ணுறாரு? நெல்லிக்காய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அதை கேவலமாக நினைக்கல. எதுவும் இல்லாத ஒரு இடத்துல கூட ஏதோ ஒரு போடணுமேனு அந்த அம்மா பரிதவிச்சு ஒன்று போனாலும் அப்போ அந்த மனசை பார்க்குறாரு அவர். அப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கொடுக்க ஒன்றுமே இல்லை அந்த அம்மா கிட்ட. அப்போ இந்த அம்மாவுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். அவருக்காக அவர் பண்ணலை. அப்போ இதை பண்ணக்கூடிய சக்தி இருந்தாலும் தனக்காக அவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை போகவே இல்லை. ஆனால் ஒரு அம்மாவுக்காக அவர் இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு? கனகதாரா சோத்திரம் பாடுறாரு. கனகதாரா சோத்திரம் பாடின உடனே ஊரை பிச்சுக்கிட்டு பொன்மழையை ஆப்பு விட்டுது அப்படின்னு சமயம் சொன்னாங்க. அதானே வரலாறு. அப்போ அவர் இதை தனக்காக பண்ணியிருந்தால் அவர் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையே இல்லையா? தனக்காக பண்ணால் ஜபம், ஊருக்காக பண்ணால் அது அஜபா. அவர் பண்ணது என்னது? அஜபா. அப்போது இந்த மந்திரம் பாடி கனகாசோரம் பாடும்போது தான் பொன்மழை கொட்டுது. அப்போ ஊரில் மந்திரம் சொல்கிறவங்களாம் யாருக்காக சொல்கிறோம்? சுயநலத்துக்காக சொல்கிறோம். அப்போ கனகதாரா தோத்திரம் நீ நானும் சொல்லணுமானா பழிக்குமானா பழிக்கவே பழிக்காது. ஏன்? எனக்கு வேணும் தான் நான் பண்ணுவேன். எதிர் வீட்டுக்காரங்க மழை பெய்யணும் நான் பண்ணுவேனா? பண்ணாது பழிக்க. ஏன்? அவர் பண்ணதே எதிர் வீட்டுக்காரங்க தான், தனக்காக பண்ணல. இங்கே பண்ணக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுறான்? என் வீடு நல்லா இருக்கணும் பண்ணும்போதே அது நடக்காது. புரியுதுங்களா?
அப்போ அஜபா மந்திரன்றது இந்த மாதிரி தான், பேசாத மந்திரம். இந்த மூச்சால் போகணும். ஏன் இந்த மூச்சு பேசி நிற்குது? இது ஒரு நாள் பேசாமல் நின்று போச்சுன்னா நமக்கு பேரினை நீக்கி பிணம் என்று வைப்பார். நமக்கு பேரே மாறிடும். இந்த மூச்சு பேசுது, ஆனால் அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. நம்ம அதுதான் பேசாத மந்திரம். இந்த மூச்சை கொண்டு அங்கே போய் நிறுத்து. எதே வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம். வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் ஒன்று இருக்குதான். அது யார் அடையினா யாருக்கும் எட்டாத இடத்துல இருக்கான். எட்டாத இடத்துல எது இருக்கும்? இறையாத தீர்த்தத்தை கொண்டு அதை அடையணும். இறையாத தீர்த்தம் என்ன சாமி? இறைச்சா தானே தீர்த்தம் வரும். மணல் இருக்குதுன்னா மணலை பூமியிலேருந்து கிணறு தோன்றோம். மண்ணெல்லாம் அள்ளி 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 போட்டதுக்கப்புறம் தான் நீர் சுரக்குது. ஆனால் இங்கே சொல்கிறாருன்னா நான் இறக்கவே இல்லை, ஆனால் தீர்த்தம்ன்றார். இறையாத தீர்த்தம். அதை இறைச்சா தான் ஊர்லப்பா, இறையாமே ஊருது. அது என்னது? நாதம். நம்ம நாதத்தில் கேட்குறோம், நம்ம நினச்சா வருது. அதை பிடிச்சோன்னா அது எப்போ வருது. அப்போ இந்த நாதத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா இறையாத தீர்த்தம். அதை நான் இறக்க வேண்டியதே இல்லை, சதா ஒழிச்சிக்கினே இருக்குது. சரிங்களா? இனி முடிந்து இப்போ இதெல்லாம் முடிஞ்சால் என்ன ஆகுனா, கட்டாத லிங்கம் ஒன்று கட்டுமா, கருதாத நெஞ்சம். அங்கே பார்த்தீங்களா? அந்த மாதிரி கீழே இருந்து எங்கேருந்து மூலாதாரத்தில் இருந்து இந்துவானது ஆவியாகி மேலே போய் அந்த மாதிரி அங்கே சொட்டுற மாதிரி இங்கே சொட்டும். எங்கே இருந்தே வந்து சொட்ட என்ன ஆகுனா, அந்த சொட்டுலேருந்து ஒரு லிங்கம் ஒன்று உருவாகும். இப்போ லிங்கம் எங்கே இருந்தது? அதே மாதிரி புகை உள்ள ஒன்று இருக்குது. அதே மாதிரி சொட்டுனா லிங்கமும் உருவாகும், பனிலிங்கம். அதனால தான் சிவனுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பக்கத்தில் நிலை பிறை வச்சாங்க. நிலாவோட பிறை வச்சாங்க. நிலை ஒன்று அர்த்தம் குழுமை. அவருக்கு மேலே கங்கை சொட்டுதான். சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் பொழுது ஐயா.